நந்தி சுடுகாட்டு எரிப்பு, அரசியல்வாதி குடும்பத்தார சுடுகாட்டு எரிப்பு, பவர் எரிப்பு. இப்போ போர் வீலரில் தூக்கி என் குடும்பம் பாரு, நான் பவராக போகிறான். காலை ரெண்டையும் பிளந்து காலை ரெண்டையும் தூக்கி தோளில் போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளை பேரம் பேத்தி அப்படி தூக்கி தோளில் தூக்கி போட்டு போகிறான். பூரா அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான். ஒவ்வொரு மாநிலத்தில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் கீழே ஒந்தந்த தொகுதி பூரா பாழாக்கி வச்சுருக்கான் பவரால், அவனுடைய பவரால். நந்தி கணக்கு. அப்போ இவன் என்ன செய்யணும்? கொண்ட நரம்பை வெட்டி விட்டு தாராக எழுப்பார். கடவுள் இராணுவத்துக்குள்ள கணக்கு இது. இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் இராணுவ வீரர்களுக்கு உள்ள கணக்கு ஏற்றுதார். அங்கே கணக்கு ஏற்றிடுவான். அந்த கணக்கு வரையில் தண்டனை கணக்கை தான் பிடிப்பான். ஆடுறா அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ எலெக்ஷன் ஓட்டு முத்திரைக்கு இங்கே ஆடுதையோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு அரசியல்வாதியை தூக்கி நடுரோட்டில் என்ன தண்டனையோ அந்த தண்டனை வரும். வராதில்ல. இது சும்மா ஒரு நூல் அளவு தான் போடுதான். பூமியை பாழாக்கி வச்சுருக்க அம்புட்டும் பாழாக்கி விட்டு வேடிக்கை பார்க்கான். ஒவ்வொரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி பாழாக்குங்கடா. கடவுள் சொத்தை பாழாக்கு, விவசாயத்தை அழி. சரியா? 2ஆம் நம்பர் வியாபாரத்தை பாரு. 2ஆம் நம்பரை கெமிக்கல் ஆல்கால் போட்டு தயாரித்து பேக்கிங் பண்ணி வில்லுங்கடா. நாங்கள் அந்த அளவுக்கு உட்காந்துருக்கான். கோர்ட்டில் பார்க்கலையா? கைலாசத்தில் கோர்ட்டு, இராணுவ கோர்ட்டு, இந்த கோர்ட்டு கைலாசத்தில் உள்ள கோர்ட்டு, மாநிலத்தில் இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டு நெரிச்சு வருது. கணக்கு நெரிச்சு வராரு கடவுள். எல்லா கணக்கும் நெரிச்சு வரையில் ஒரே பாயிண்ட் அடிக்கையில் ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓடுவான். முக்கால் சத்தியம்.